உலகெங்கும் வாழும் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். ஹாட் டாக் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. கடந்த வாரம் நிகழ்ச்சி லட்சக்கணக்கான மக்களுடைய பார்வைக்கும் அநேகர் அதை குறித்து பாராட்டுகளும் தெரிவித்தீர்கள். ஹாட் டாக் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். வாருங்கள், இன்றைய நமது செய்தி களத்திற்கு கிறிஸ்தவ பெரியார் டாக்டர் பீட்டர் சாலமன் ஐயா அவர்களை சந்திக்கலாம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். சொல்லுங்க. பைபிளில் இருண்ட காலம் என்று சொல்லப்படுகிறது. அப்படி என்றால் என்ன ஐயா? அதாவது த பீரியட் ஆஃப் டார்க்னஸ், அதாவது இருண்ட காலம். பைபிளில் பழைய ஏற்பாட்டு காலத்திலும் ஒரு இருண்ட காலம் இருக்கிறது, புதிய ஏற்பாட்டிலும் கூட ஒரு இருண்ட காலம் இருக்கிறது. அதாவது யோசுவாவுக்கு பிறகு இஸ்ரவேலர்கள் மத்தியில் நியாயாதிபதிகள் இருந்தாங்க. அந்த காலத்தை அந்த இஸ்ரவேல் மக்கள் தேவனுடைய வார்த்தையும் நியாயப்பிரமாணத்தையும் விட்டு மிக தூரமாக விலகி போனாங்க. அவர்களுக்கு ஒரு தலைவன் இல்லை, நல்ல வழிகாட்டி இல்லை. இதை நியாயாதிபதிகளின் புத்தகம் 21வது அதிகாரம் 25வது வசனத்தில் படிக்கலாம். அந்நாட்களில் இஸ்ரவேலில் ராஜா இல்லை, அவனவன் தன் தன் பார்வைக்கு சரியானபடி செய்து வந்தான். அதாவது the entire covenant people of children of Israel become lawless. They started worshipping everything. அக்காலத்தில் தலைமை வகிக்கும் ஒரு ராஜா இல்லை. ஆக இஸ்ரவேலர்கள் அவனவனுடைய கண் பார்வைக்கு ஏற்றார் போல. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அப்படிப்பட்ட ஒரு சூழல். இதை தான் இருண்ட காலம். அதாவது இஸ்ரவேலர்களுடைய வாழ்க்கையில் நியாயாதிபதிகளின் காலம் ஏறக்குறைய 450 வருஷங்கள். இந்த 450 வருடங்களிலும் நியாயப்பிரமாணத்தை மோசையின் மூலமாய் பெற்றுக்கொண்ட இஸ்ரவேல் ஜனங்கள் வழி தவறி குருட்டாட்டம் உள்ளவர்களாக தேவனுடைய வார்த்தையின்படி நடவாமல் அவனவன் தன் தன் பார்வைக்கு சரியானபடி நடந்து வந்தான். இதுதான் இருண்ட காலம் என்று சொல்கிறோம். இன்றைக்கும் பாருங்க, புதிய ஏற்பாட்டு காலத்தில் நமது ஆண்டவர் இயேசு சொன்னவைகளையும் நமது அப்போஸ்தலர் நமக்கு எழுதி தந்தவைகளையும் புதிய ஏற்பாடு என்று சொல்லுகிறோம். இந்த 27 புத்தகங்களுக்குள்ள நடக்காமல் அதன்படி வாழாமல் வழி விலகி போன ஒரு மக்கள் காலத்தை தான் நம்ம இருண்ட காலம்னு சொல்கிறோம். ஆக புதிய ஏற்பாட்டிலும் கூட ஒரு இருண்ட காலத்தை பற்றிய ஒரு தகவலை நாம் படிக்கிறோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 20வது அதிகாரம் 26வது வசனம், தேவனுடைய ஆலோசனையில் ஒன்றையும் நான் மறைத்து வைக்காமல் எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தபடினாலே எல்லாருடைய இரத்தப்படிக்கும் நீங்கி நான் சுத்தமாயிருக்கிறேன் என்று உங்களை இன்றைய தினம் சாட்சியாக வைக்கிறேன். இது அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு தெளிவான பதில் சொல்றாரு. கிறிஸ்தவர்களுக்கு தேவனுடைய வார்த்தைகள் பொறுத்த விஷயத்தில், சத்திய விஷயத்தில் ரகசியம்னு ஒன்று கிடையாது. எல்லாவற்றையும் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஆகவே உங்கள் இரத்தப்படிகளுக்கு நான் நீங்களாயிருக்கிறேன். இவ்வளவு தெளிவாக சொன்னார். சொல்லிட்டு சொல்றாரு, அப்போஸ்தலர் நடபடிகள் 20:29, நான் போன பின்பு மந்தையை தப்பவிடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும், உங்களிலும் சிலர் எழும்பி சீஷர்களை தங்களிடத்தில் இழுத்து கொள்ளும்படி மாறுபாடானவைகளை போதிப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன். இது ஒரு தீர்க்க தரிசனம். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், ஆட்டுக்கு எதிரி ஓநாய், ஆட்டை குதறி கொன்றுவிடக்கூடியது ஓநாய். இந்த இடத்துல ஓநாய் என்பது கிறிஸ்துவனுடைய உபதேசத்துக்கு விரோதமானவைகள். இங்கே ஆடு என்பது கிறிஸ்துவனுடைய வார்த்தையின்படி நடக்க வேண்டியவைகள். பவுலடியார் சொல்கிறார், ஆஃப்டர் த டிபார்ச்சர் ஆஃப் த அப்போஸ்டல்ஸ், அப்போஸ்தலர்களுடைய முடிவுக்கு பிறகு திருச்சபையை மாறுபாடான உபதேசங்களை போதிக்கும் ஓநாய் போன்ற மனிதர்கள் சபைக்குள்ளே இருந்து எழும்புவார்கள். அது நம்ம கவனிக்கணும். அதாவது the wolf is not coming from outside, the wolf is coming within the church. சபையிலிருந்தே வரும். உங்களுக்குள்ளே சிலர் எழும்பி மாறுபாடானவைகளை போதிப்பார்கள். இந்த மாறுபாடான இந்த போதனையை தான்
சபையின் இருண்ட காலம் என்று வேத அறிஞர்கள் குறிப்பிடுகிறார்கள். ஆக பழைய ஏற்பாட்டு காலத்தில் நியாயாதிபதிகளின் காலம் இருண்ட காலம். அதே போல புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலர்களுக்கு பிறகு வந்த ஒரு காலம், அது ஒரு இருண்ட காலமாக போதிக்கப்படுகிறது. இதை நாம் நன்றாக விளங்கிக் கொள்ளணும்னா, கிறிஸ்துவனுடைய சபை இயேசு கிறிஸ்துவுக்கு பிறகு 33ஆம் ஆண்டில் எருசலேம் நகரத்தில் 3000 பேரோடு தொடங்கினது. அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் விடுதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாக தரித்திருந்தார்கள். இது சபையின் காலம், இது சபையினுடைய உபதேசம். இது அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 42வது வசனம். ஆனால் அந்த இருண்ட காலம் எப்படி வருதுன்னு சொன்னால், வரலாற்றை நீங்கள் எடுத்து படிச்சீங்கன்னா, நான் சொல்றதை நீங்கள் தப்பாக புரிஞ்சிக்கூடாது. சபையானது ரோமாபுரிக்கு போகிறது. எருசலேமில் தொடங்கின சபை ரோமாபுரியில் போய் சேருகிறது. நீங்கள் அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரத்திலிருந்து படிச்சுக்கிட்டே போனீங்கன்னா 28வது அதிகாரம் வரும்போது பவுலடியார் எருசலேமிலிருந்து அவர் ரோமாபுரியில் போய் சேருகிறார். ஒரு கைதியாக போய் சேருகிறார். அங்கே சபை உருவாக்கப்படுது. அங்கிருந்த அரசன், அதாவது ரோம அரசன், பேரரசன் பார்க்கிறான், இந்த சபையில் இருக்கிற மக்களுக்கு ஒரு தலைவன் இருக்கிறான், தேசத்துக்கு நான் தலைவனாக இருக்கிறேன், இனிமேல் இந்த சபைக்கு தலைவர்கள் இருக்கக்கூடாது, நானே அதற்கு தலைவன், தேசத்துக்கும் நானே தலைவன். I am the head of the church, I am the head of the nation. இந்த அர்த்தத்தில் தான் முதல்ல போப் என்ற ஒரு மனிதன் கிறிஸ்துவுக்கு பின் 325வது வருஷம் வரார். 325க்கு பிறகு ஏறக்குறைய ஒரு 800 ஆண்டுகள் சபையினுடைய இருண்ட காலம் என்று நாம் படிக்கிறோம். ஏன் அதை நம்ம இருண்ட காலம்னு சொல்றோம்னா, கத்தோலிக்கம் உலகளாவிய கிறிஸ்தவத்தை விக்கிரக வழிபாட்டின் கீழே, போப்பு அரசரின் கீழே ஒரு இராணுவ மதமாக மாற்றிக்கொண்டது. அதனால தான் அவர்கள் சிலுவை போர்கள்லாம் செய்தாங்க. கிறிஸ்தவர்கள் சாந்தத்தையும் அமைதியும் தியாகத்தையும் போதிக்க வேண்டியவர்கள், தேசத்தை ஆளுகிறவர்களாக எல்லைகளை விரிவாக்கத்தக்கதாக அவர்கள் இராணுவங்களை அமைத்து கொண்டாங்க. அதாவது கிறிஸ்தவ நெறிகளுக்கும் அறத்துக்கும் வெளியே போயிட்டாங்க. அதனால அதை தான் நம்ம இருண்ட காலம் என்று சொல்லுகிறோம். இது எப்போ ஆரம்பிக்குது? இயேசு கிறிஸ்துக்கு பின்னால் 325லிருந்து இயேசு கிறிஸ்துக்கு பின்னால் 1521வது வருஷம் வரைக்கும் இருக்கிற இந்த பீரியடை தான் த பீரியட் ஆஃப் டார்க்னஸ், சபையினுடைய இருண்ட காலம் என்று நாம் சொல்லுகிறோம். இது இன்றைய கிறிஸ்தவர்களுக்கு இதெல்லாம் தேவையில்லை. அவனுக்கு ஆட்டம் பாட்டம் கூட்டம் குதிப்பு இப்படிப்பட்ட விஷயங்களில் போயிட்டாங்க. இந்த இருண்ட காலத்தில் இருந்த அந்த காலகட்டத்தில் தான் மார்ட்டின் லூதர் ஜெர்மானியில் உள்ள விட்டன்பெர்க் என்ற இடத்துல கத்தோலிக்க திருச்சபைக்கு எதிராக 95 குற்றச்சாட்டுகளை சொல்கிறார். அதை 95 தீசிஸ் அப்படின்னு கூட சொல்றாங்க. 1 இல்லை 2 இல்லை, 100ன்றதுல 95ன்றது எவ்வளவு பெரிய சதவீதம். ஆக கத்தோலிக்கம் முற்றிலும் தவறானது என்று மார்ட்டின் லூதர் சொல்கிறார். அப்போ அந்த ஜெர்மன் மொழியில புரோட்டஸ்டி என்ற ஒரு வார்த்தை இருக்கு. அப்படின்னா எதிர்க்கிறவர்கள். அதனால ரோமன் கத்தோலிக்கர்கள் மார்ட்டின் லூதரையும் அவரை பின்பற்றி நடந்தவர்களையும் புரோட்டஸ்டன்ட் என்று சொன்னாங்க. எதை அவர்கள் புரோட்டஸ்டன்ட் பண்றாங்க, எதை அவர்கள் எதிர்க்கிறாங்கன்னா கத்தோலிக்கத்தை எதிர்க்கிறாங்க. எவ்வளவு எதிர்க்கிறாங்க? 100க்கு 95 மடங்கு எதிர்க்கிறாங்க. அத்தனையும் தவறு என்று சொல்கிறார்கள். அதாவது சிலை வணக்கத்தில் ஆரம்பித்து ரட்சிப்பு வரைக்கும் எல்லாமே தவறா இருக்குதுன்னு சொல்றாங்க. அப்படிப்பட்ட ஒரு காலத்தில் தான் மார்ட்டின் லூதர் இந்த புரட்சிகரமான நற்செய்தியை கொண்டு வருகிறார். அது முதற்கொண்டு புரோட்டஸ்டன்ட் என்ற ஒரு அமைப்பு உருவாகிறது.
இன்னைய வரைக்கும் கத்தோலிக்கர்கள் அல்லாத பெந்தெகோஸ்தே மக்கள் அல்லாத நடுவில் இருக்கிற ஒரு கூட்டத்தை அவங்களே அழைச்சிக்குவாங்க. நீங்கள் யாருங்கன்னா நான் ஒரு ப்ராட்டஸ்டன்ட்டுன்னுவான். யாருக்கு இவன் ப்ராட்டஸ்டன்ட்டு? அன்னைக்கு சொல்லப்பட்டது அது. இன்னை வரைக்கும் அவங்களுக்கு சர்நேம், அதுவே பேராக மாறி போச்சு. அது மாத்திரம் இல்லை, அந்த 15வது நூற்றாண்டினுடைய எண்டில் முடிவில் 16வது நூற்றாண்டு வருது. 16வது நூற்றாண்டு 1611வது வருஷம் வரும்போது கூடன்பர்க் என்பவர் அச்சு எந்திரத்தை கண்டுபிடிக்கிறார். அச்சு எந்திரத்தை எதுக்கு கண்டுபிடிச்சார்னா இந்த பைபிளை பிரிண்ட் பண்ணுறதுக்காக தான். ஆமாம். அதனால இங்கிலாந்து நாட்டினுடைய பேரரசர், 8வது பேரரசர், இந்த பைபிளை அச்சிடுவதற்கு உரிமம் வழங்குகிறார். அதை தான் நம்ம கிங் ஜேம்ஸ் வெர்ஷன், கேஜேவின்னு சொல்கிறோமே, அது 1611. இந்த கிங் ஜேம்ஸ் வெர்ஷனுடைய அச்சடிப்பு காரணமாக உலகம் முழுவதும் முதல்ல ஆங்கில மொழியில் பைபிளை படிப்பதற்கு மக்களுக்கு வாய்ப்பு கிடைச்சது. அப்படி வாய்ப்புகள் கிடைக்க கிடைக்க மனிதர்கள் நன்றாக ஆராய ஆரம்பித்தாங்க. அப்படி ஆராயும் போது கத்தோலிக்கம் மிக மிக தவறாக இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டாங்க. அதுக்கு அடுத்தாற் போல பார்த்தீங்கன்னா லூதரன் சபைகளும் அந்த புராட்டஸ்டன்ட் அமைப்புகளும் தவறாகத்தான் இருக்கிறது என்பதையும் புரிந்து கொண்டாங்க. உதாரணத்துக்கு கத்தோலிக்கர்கள் பிறந்த குழந்தைக்கு ஒரு ஞானஸ்தானம் கொடுக்குறாங்க. அதே கருத்தை லூதரன் அமைப்பும் குழந்தைகளுக்கு ஞானஸ்தானம் கொடுக்குற ஒரு கொள்கையை வச்சிருக்காங்க. அப்போ ரெண்டு பேருக்கும் ஒன்று தான். ஒரே ஒரு வித்தியாசம், கத்தோலிக்கத்தில் கிளர்ஜி லைட்டி அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. அதாவது இந்த கிளர்ஜி என்ற வார்த்தை என்னன்னா, அவங்களுக்கு மட்டும்தான் பைபிள் எடுத்து போதிக்கிறதுக்கு அதிகாரம் இருக்கு, அவங்களுக்கு மட்டும்தான் பைபிள் தெரியும், அவங்க மற்ற கிறிஸ்தவங்களோட ரொம்ப பரிசுத்தமானவங்க, அவங்க மட்டும்தான் ஆல்டரில் ஏறணும். அப்போது சாதாரண கிறிஸ்தவர்களை லைட்டி அப்படின்னா அவர்கள் முன்னே நிற்க வேண்டியவர்கள், அவர்களுக்கு எந்த அதிகாரமும் இல்லை. இது கேத்தலிக்கில் இருந்த அந்த பழக்கம் அப்படியே புராட்டஸ்டன்ட் அமைப்புகளையும் வந்தது. இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா பைபிள் வாசிப்பதற்கு கூட போதகர் எழுதியிருக்கிற அந்த முக்கியமான ஹோலி சாங்சுரி என்று அவர்கள் நினைக்கிறாங்க. அந்த இடத்துல ஒரு சாதாரண விசுவாசி போக முடியாது. காரணம், தே டீச் த கிளர்ஜி சிஸ்டம் தேர். போதகர் என்பவர் கிளர்ஜியாக இருக்கிறார், விசுவாசிகள் லைட்டியாக இருக்கிறாங்க. அங்கே பாகுபாடு, அந்த பாகுபாடு இதெல்லாம் அப்படியே கேத்தலிக்லேருந்து டிராவல் பண்ணியிருக்கு. ஆகவே இந்த ரோமன் கத்தோலிக்கத்தை விட்டு வெளியே வந்த புராட்டஸ்டன்ட் அமைப்பு கூட ஏறக்குறைய இதே மாதிரி போனதுனால 16வது நூற்றாண்டுக்கு பிறகு ஏராளமான வேத புத்தகம் மனிதர்கள் கையில் அச்சடிக்கப்பட்டு கிடைத்ததுனால மக்கள் நன்றாக பைபிளை படிக்க ஆரம்பித்தாங்க. அப்படி படிக்க ஆரம்பித்தப்போ நிறைய குழுக்கள் இந்த கிறிஸ்தவர்கள் மத்தியில் உருவானாங்க. அதில் ஒரு முக்கியமான ஒரு தகவல் என்னன்னா, எலன்ஜி ஒயிட்னு ஒரு அம்மா, அவங்க ஹஸ்பண்ட் பேர் ஒயிட். அவங்க அமெரிக்காவில் மிச்சிகன் நகரில் இருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, கடவுள் எனக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்தாரு, அந்த தரிசனத்தில் 10 கமாண்ட்மெண்ட்ஸை காட்டினாரு. அந்த 10 கமாண்ட்மெண்ட்ஸில் எல்லா கமாண்ட்மெண்ட்ஸையும் ஆண்டவர் அழிச்சிட்டாரு, ஒரே ஒரு கமாண்ட்மெண்ட்டு மட்டும் விட்டுட்டாரு, 4வது கமாண்ட்மெண்ட் மட்டும் கடவுள் அப்படியே விட்டுட்டாரு அந்த தரிசனத்தில். அதாவது ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசிரிப்பாயாக என்ற ஒரு கருத்தை அவங்க சொல்கிறாங்க. அதுதான் 7ஆம் நாள் கூட்டத்தான்னு பார்க்குறோம். இவங்க எல்லாமே அந்த 17வது நூற்றாண்டினுடைய இறுதியில் 18வது நூற்றாண்டின் ஆரம்பத்தில் உருவாக்கப்பட்ட சபைகள். இந்த 18வது நூற்றாண்டுக்கு பிறகு தான் கிறிஸ்தவத்தில் ஏறக்குறைய 2000 பிரிவுகள் உருவாகுது. 18வது நூற்றாண்டுக்கு முன்னால் வரைக்கும் கிறிஸ்தவம் கத்தோலிக்கம் புராட்டஸ்டன்ட் இவ்வளோதான். 18வது நூற்றாண்டு வரும்போது இப்படிப்பட்ட விபரீதமான கொள்கைகள் உருவாக்கப்பட்டது. இந்த எலன்ஜி ஒயிட் என்ற இந்த அம்மையார் என்ன ஆர்கியூ பண்ணுறாங்கன்னா,
பழைய ஏற்பாட்டில் தேவன் அந்த 10 கமாண்ட்மெண்ட்ஸில் 4வது கட்டளையை மட்டும் இன்னும் கைக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். நாம் ஓய்வு நாளை அனுசரிக்க வேண்டும். அதனால தான் உலகத்திலேயே நூதனமாக இந்த 7ஆம் நாள் கூட்டத்தார், 7th டே அட்வென்டிஸ்ட் என்று சொல்கிறோம் இல்லையா, அவங்க ஞாயிற்றுக்கிழமையில் கூட மாட்டாங்க, சனிக்கிழமையில் மட்டும்தான் அவங்க கூடி வருவாங்க, அந்த பழைய கால யூதர்களை போல. இந்த கருத்து ஏற்புடையதா, இது சரிதானா என்று அவர்கள் ஒரு நாளும் ஆய்ந்து பார்ப்பதில்லை. அப்படியே பார்த்தாலும் அந்த இடம் அவங்களுக்கு விளங்கலை. இன்ன வரைக்கும் இதான் நடந்துட்டு இருக்கு. ஒரு உதாரணம் சொல்கிறேன். மார்க் எழுதிய சுவிசேஷம் 2வது அதிகாரம் 23வது வசனம். பின்பு அவர் ஓய்வு நாளில் பயிர் வழியே போனார். அவருடைய சீஷர்கள் கூட நடந்து போகையில் கதிர்களை கொய்ய தொடங்கினார்கள். பரிசேயர் அவரை நோக்கி, இதோ ஓய்வு நாளில் செய்யத்தகாததை இவர்கள் ஏன் செய்கிறார்கள் என்றார்கள். அதற்கு அவர், தாவீதுக்கு உண்டான ஆபத்தில் தானும் தன்னோடு இருந்தவர்களும் பசியா இருந்தபோது அவன் அபியத்தார் என்னும் பிரதான ஆசாரியன் காலத்தில் செய்ததை நீங்கள் ஒரு காலம் வாசிக்கவில்லையா? அவன் தேவனுடைய வீட்டில் பிரவேசித்து ஆசாரியர் தவிர வேறொருவரும் புசிக்கத்தகாத தெய்வ சமூகத்து அப்பங்களை தானும் புசித்து தன்னோடு இருந்தவர்களுக்கும் கொடுத்தானே என்றார். பின்பு அவர்களை நோக்கி, மனுஷன் ஓய்வு நாளுக்காக உண்டாக்கப்படவில்லை, ஓய்வு நாள் மனுஷனுக்காக உண்டாக்கப்பட்டது. ஆகையால் மனுஷகுமாரன் ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராயிருக்கிறார். இப்போ எலன்ஜி ஒயிட்டினுடைய போதனை, அதாவது 7ஆம் நாள் கூட்டம் என்று சொல்கிற அந்த திருச்சபையினுடைய போதனை ஓய்வு நாளை அனுசரிக்க வேண்டும் என்பது. ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார்? நீங்கள் பழைய ஏற்பாட்டு கால அந்த ஓய்வு நாள் ஆசரிப்பு முறைகளை இனி செய்ய வேண்டியதில்லை. ஏனென்றால் ஓய்வு நாளை விட பெரியவராக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். கிரைஸ்ட் இஸ் த லார்ட் ஆஃப் சாபத் என்று சொல்கிறார். லூக்கா எழுதிய நற்செய்தி நூல் 13வது அதிகாரம் 14வது வசனம். இங்கே என்ன நடக்குதுன்னா, இயேசு ஒரு ஜெபாலயத்தில் இருக்கிறார். 18 வருஷமாக ஒரு தாய் கூனியாக இருக்கிறார். அவளுடைய கூன் முதுகு காரணம் பிசாசு அவளை கட்டியிருந்தான். இயேசு அவளுடைய கூன் முதுகை நிமிர்த்துகிறார், அற்புதமாக சுகம் கொடுக்கிறார். அந்த முயற்சியில் அவர் ஈடுபடும் போது அந்த ஜெபாலய தலைவன் என்ன சொல்கிறான்? நீங்கள் அதை செய்யாதீங்க, இன்னைக்கு ஓய்வு நாள், இன்னைக்கு இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறான். பாருங்கள், லூக்கா 13வது அதிகாரம் 13 முதல். அவள் மீது தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். இயேசு ஓய்வு நாளில் சொஸ்தமாக்கினபடியால், கவனிங்கள், ஜெபாலய தலைவன் கோபமடைந்து ஜனங்களை நோக்கி, வேலை செய்கிறதுக்கு 6 நாள் உண்டே, அந்த நாட்களில் நீங்கள் வந்து சொஸ்தமாக்கிக் கொள்ளுங்கள், ஓய்வு நாளிலே அப்படி செய்யலாகாது என்றார். பாருங்கள், ஒரு அற்புத சுகத்தை கூட அவர்கள் நிராகரிக்கிறார்கள். அப்படியானால் ஒரு நாளை பிடித்து கொண்டு அவர்கள் தொங்குகிறார்கள். இன்னை வரைக்கும் உலகத்தில் கிறிஸ்தவர்கள் என்ற ஒரு வரிசையில் ஒரே ஒரு கூட்டம், அது சனிக்கிழமையில் கூடுது. அப்படியானால் இயேசு கிறிஸ்து 7ஆம் நாளில் அற்புதம் செஞ்சார். எப்படி ஐயா? இயேசு கிறிஸ்து செய்த அநேக அற்புதங்களில் 7 அற்புதங்கள் ஓய்வு நாளில் தான் நடந்திருக்கு. There are 7 miracles performed by Christ on the Sabbath day only, recorded in the gospel. ஆகவே இயேசு கிறிஸ்து ஓய்வு நாளை நிறைவேற்றுகிறவராக வந்தார். மத்தேயு எழுதிய சுவிசேஷம் 5வது அதிகாரம் 17வது வசனம். நியாய பிரமாணத்தை ஆகிலும் தீர்க்க தரிசனங்களை ஆகிலும், கவனிங்கள், அடிக்கிறதுக்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதேயுங்கள், அடிக்கிறதுக்கு அல்ல நிறைவேற்றுவதற்கே வந்தேன். வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் நியாய பிரமாணத்தில் உள்ள யாவும் நிறைவேறும் அளவும் அதில் ஒரு சிறு எழுத்தாகிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும்
ஒழிந்து போகாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். அப்படின்னா என்ன சொல்றாரு? பழைய ஏற்பாடு என்று சொல்லப்படுகிற மோசேயினுடைய நியாயப்பிரமாணத்தில் ஒரு எழுத்து மட்டுமல்ல, எழுத்தினுடைய துணைக்கால், ஒரு உறுப்பு, அந்த உறுப்பு கூட நான் நிறைவேற்றுவதற்காக வந்தேன். I came to fulfill the law of Moses. Heaven and earth may pass away. வானம் பூமிக்குள்ள ஒளிந்துரும். அப்போ இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றும்படியாக வந்ததாக சொல்றார். ரோமருக்கு எழுதிய நிருபம் 10வது அதிகாரம் 4வது வசனம், விசுவாசிக்கிற எவனுக்கும் நீதி உண்டாகும்படியாக கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாயிருக்கிறார். Christ is the end of the law. அப்படியானால் இயேசு நிறைவேற்றினார், இயேசு அதன் முடிவாய் இருக்கிறார். இவ்வளவு பெரிய தகவலை எப்படி அவர்கள் மறைத்தார்கள், மறந்தார்கள், கைவிட்டார்கள்? இன்றைக்கு உலகம் முழுவதும் இந்த 7வது நாள் கூட்டத்தார், இந்த செவன்த் டே அட்வென்டிஸ்ட் என்ற ஒரு அமைப்பு திருச்சபையாக இயங்கிக் கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதனால் பவுலடியார் சொல்கிறார், இந்த ஓய்வு நாளை குறித்தெல்லாம் ஒருவனும் உங்களை குற்றப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்கிறார். பாருங்கள், கொலோசியர் 2வது அதிகாரம் 16வது வசனம், ஆகையால் போஜனத்தையும் பானத்தையும் குறித்தாவது கவனிங்கள், பண்டிகை நாளையும் மாத பிறப்பையும் ஓய்வு நாட்களையும் குறித்தாவது ஒருவனும் உங்களை குற்றப்படுத்தாதிருப்பானாக. அப்படியானால் கிறிஸ்தவர்களை இந்த ஓய்வு நாள் கட்டுப்படுத்தாது. நாம் கை கொண்டால் நாம் குற்றப்படுவோம். நியாயப்பிரமாணத்தின்படி ஓய்வு நாளை நம்மால் கை கொள்ள முடியாது. அதாவது அந்த காலத்தில் ஓய்வு நாள் கை கொள்றவங்க ஓய்ந்து இருக்கணும். அவர்கள் 2.5 மைலுக்கு மேலே நடந்து போகக்கூடாது, வீட்டில் அடுப்பு மூட்டக்கூடாது, சமைக்கக்கூடாது. இப்படி தான் அவங்க ஓய்வு நாளை கை கொண்டிருக்காங்க. ஆனால் இன்றைக்கு ஓய்வு நாளை கை கொள்கிற இந்த செவன்த் டே அட்வென்டிஸ்ட் அவங்க சர்ச்சுக்கு போய் வந்த பிறகு மற்ற எல்லா வேலையும் செய்வாங்க, சாப்பிடுவாங்க, எல்லாம் செய்வாங்க. ஆகவே இதை பற்றி நம்ம சிந்திக்கணும். அப்படியானால் எப்போது ஐயா சபை கிறிஸ்தவர்கள் கூடி வர வேண்டும்? சபையானது இயேசு கிறிஸ்துனுடைய உயிர்த்தெழுதலை முன்னிட்டு தான் கூடி வர ஆரம்பித்திருக்கிறாங்க. இந்த தகவலை 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 20-21 வசனங்கள், பக்கம் 237, நீங்கள் ஓரிடத்தில் கூடி வரும்போது அவனவன் தன் சொந்த போஜனத்தை முந்தி சாப்பிடுகிறான், ஒருவன் பசியா இருக்கிறான், ஒருவன் வெறியா இருக்கிறான். சபையாக கூடி வந்த மக்கள் அந்த காலத்தில் ரொம்ப ரொம்ப தூரத்திலிருந்து வந்தாங்க ஒரே இடமா கூடுறதுக்கு. அப்போ அவங்க கட்டுச்சோறு முதலானவைகளை கட்டி கொண்டு வந்தாங்க, அப்பங்களை கூட கொண்டு வந்தாங்க. சபையில் வச்சு சாப்பிட்டா அது வயிற்றுக்கான உணவு. அது ஓய்வு நாள், அது கர்த்தருடைய மரணத்தை நினைவு கூறுகிற உணவு கிடையாது. தட் இஸ் அ ஃபுட் ஃபார் த ஸ்டமக், நாட் ஃபார் த சோல். அதனால் சொல்றாரு, இப்படி செய்கிறது கர்த்தருடைய ராபோஜனம் அல்லவே. ஆக வாரத்தின் முதலாவது நாளில் கிறிஸ்தவர்கள் ஏன் ஒன்று கூடுகிறார்கள், ஏன் சபையாக கூடுகிறார்கள் என்று கேட்டால், இயேசு கிறிஸ்துனுடைய மரணத்தை நினைவு கூறுவதற்கும் அவருடைய வருகையை உலகத்துக்கு தெரிவிப்பதற்காகவும் வாரத்தின் முதலாவது நாளில் அவர்கள் கூடுகிறார்கள். பாருங்க, 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 24 ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். 1. போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தை எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். அப்போ கிறிஸ்தவர்கள் வாரத்தின் முதலாவது நாளில் ஏன் கூடி வருகிறார்கள், ஏன் தொழுது கொள்கிறார்கள், ஏன் ஞாயிற்றுக்கிழமையில் அவங்க கூடுறாங்கன்னா,
இயேசுடைய மரணத்தை நினைவு கூறும்படி, அவருடைய வருகையை உலகத்துக்கு தெரிவிக்கும்படி புளிப்பில்லாத அப்பத்தையும் புளிப்பில்லாத திராட்சை ரசத்தையும் அவர்கள் சாக்ரமெண்ட், ஹோலி கம்யூனியன், யூக்கரிஸ்டிஸ் என்றெல்லாம் பல மொழிகளில் சொல்கிறாங்க. தமிழில் கர்த்தருடைய பந்தி, லார்ட்ஸ் டேபிள் என்று சொல்கிறோமே, அதான் இது. ஏன் அவங்க ஞாயிற்றுக்கிழமை செய்கிறாங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமையில தான் இயேசு உயிர்த்தெழுந்தார். அதனால் அவங்க அப்படி செய்கிறாங்க. பாருங்கள், யோவான் எழுதிய சுவிசேஷம் 20வது அதிகாரம் 1 வசனம். வாரத்தின் முதல் நாள் அதிகாலையில், வாரத்தின் முதல் நாள் காலையில் அதிக இருட்டோடு மகதலேனா மரியாள் கல்லறையின் இடத்துக்கு வந்து கல்லறை அடைத்திருந்த கல் எடுத்து போடப்பட்டிருக்க கண்டாள். இயேசு உயிர்த்தெழுந்தார் என்பது அங்கிருந்து ஆரம்பிக்குது. இதெல்லாம் நீங்கள் தொடர்ந்து படிக்கலாம். அது மாத்திரம் இல்லை, ஆதி கிறிஸ்தவர்கள் சபையாக ஒன்று கூடும்போது, நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், அவர்கள் கர்த்தருடைய பந்தியை பகிர்ந்து கொள்வதற்காக கூண்டாங்கன்னு. அப்போஸ்தலர் நடபடியில் 20வது அதிகாரம் 7வது வசனம் பாருங்கள். வாரத்தின் முதல் நாளில் அப்பம் விற்கும்படி சீஷர்கள் கூடி வந்திருக்கையில், அப்போ ஆரம்பகால சபையானது இந்த லார்ட்ஸ் டேபிள், கர்த்தருடைய பந்தி, இந்த ஹோலி கம்யூனியனை எடுப்பதற்காக வாரத்தின் முதலாவது நாளாகி ஞாயிற்றுக்கிழமையில் அவர்கள் கூடினார்கள். இன்னொரு தகவல், 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் 2வது வசனம். நான் வந்திருக்கும் போது பணம் சேர்க்குதல் இராதபடிக்கு உங்களில் அவனவன் கவனிங்கள், வாரத்தின் முதல் நாள் தோறும் தன் தன் வரவுக்கு தக்கதாக எதையாகிலும் தன்னிடத்திலே சேர்த்து வைத்துக் கொள்ள கடவன். அப்போ வாரத்தின் முதலாவது நாளில் ஒரு கிறிஸ்தவர் இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்தை நினைவு கூர்ந்து அந்த உடன்படிக்கையிலே நிலைத்திருப்பதையும் இந்த உலகத்திற்கு இயேசுனுடைய வருகையை அறிவிப்பதையும் ஒன்று. இரண்டாவது, நன்றியுள்ள ஜீவனுள்ள விசுவாசத்தின் காணிக்கைகளை வாரத்தின் முதலாவது நாளில் திருச்சபையில் அவர்கள் செலுத்தினார்கள். அதனால் நம்முடைய நாட்டில் அல்லது உலகத்தில் வேறு ஏதோ ஒரு நாட்டில் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறையாக இருக்கிறதுனால கிறிஸ்தவர்கள் ஒன்று கூடல. கிறிஸ்தவர்கள் இயேசுனுடைய உயிர்த்தெழுதல் நிமித்தம் ஒன்று கூடுகிறார்கள். இப்போ வாரத்தின் முதல் நாள்னு சொன்னால், இப்போது 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வச்சுங்க, அடுத்த ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு 8ஆம் தேதி வரும். அப்போ 7ஆம் தேதி என்னன்னு கேட்டிங்கன்னா சனிக்கிழமை. சனிக்கிழமையை தான் சாபத் என்று நாம் சொல்கிறோம். இஸ்ரவேலருடைய வாழ்க்கையில் ஒரு வாரத்தின் கடைசி நாள் சாபத், அவர்களுக்கு ஓய்வு நாள் அது. ஆனால் கிறிஸ்தவர்களுக்கு வாரத்தின் முதல் நாள் தொழுகை நாளாக இருக்கிறது. ஆக இந்த கருத்தை விளங்கி கொள்ளாமல் போனால் மீண்டும் நாம் இருண்ட காலத்துக்கு சென்று விடுவோம். இன்னும் நாம் கத்தோலிக்கராகவும் புராட்டஸ்டன்ட் மக்களாகவும் அல்லது 7வது நாள் கூட்டத்தாராகவும் அல்லது அவர்களை பின்பற்றி போன மற்றவர்களைப் போலவும் இருந்தால் நாம் இந்த வேதத்துக்கு புறம்பாக தூரமாக இருண்ட காலத்துக்குள்ளே செல்கிறவர்களாக இருப்போம். ஆகவே இந்த என்பிசி என்ற இந்த செய்தி மடல் உலகளாவிய கிறிஸ்தவர்களை ஒன்றிணைக்கவும், அந்த ஒன்றிணைத்தல் என்பது போதனையின் கீழ் ஒன்றிணைப்பது. மக்களை நாம் ஒன்றிணைக்க முடியாது. We wanted to unite the world Christian to a doctrine, அதாவது புதிய ஏற்பாட்டு போதனைக்குள்ள அவர்களை கொண்டு வருவது. அதான் என்னுடைய நோக்கம். ஐயா, உண்மையாகவே இந்த என்பிசி செய்தி மடலில் ஒரு சிறப்பான வரலாற்று பின்னணியோட சபையினுடைய வரலாறை நேர்த்தே எடுத்து சொன்னீங்க ஐயா. இருண்ட காலத்துக்கு இன்றைக்கி தான் விளக்கமே தெரிஞ்சதுங்க ஐயா. மிக்க நன்றிங்க ஐயா. வணக்கம் நேயர்களே, மீண்டும் என்பிசி செய்தி மடலில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு அறிவிப்பாளன் சார்லஸ் எஸ் குணசேகரன். நன்றி, வணக்கம். தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: திருமறை நேரம், 58 சர்ச் தெரு, குமரன் நகர், சென்னை 6,82,000. தொலைபேசி எண் 044255008882. செல்போன் 93855000.